என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 6 மணி. அனல்வேந்தனும் அப்பாவும் கோத்தகிரியை எட்டிவிட்டனர். வந்த உடனே சந்திக்க வேண்டியவர்களை எல்லாம் சந்தித்தாகிவிட்டது. 25 ஏக்கரை விற்க தயாராக இருக்கும் 25 பேரையும் அனல்வேந்தன் தங்கள் இருப்பிடத்திற்கு வரவழைத்து பேசினான். அவர்களுக்கு கிடைக்கும் தொகையை விட 5 லட்சம் வரை அதிகம் தருவதாக கூறியும், இல்ல சார், எங்களுக்கு பணம் கிடைச்சா சந்தோஷம்தான், ஆனா ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சு சம்பாதிக்க விரும்பல. நீங்க வேணும்னா அவங்க 50 பேர்கிட்ட பேசி பாருங்க. அவங்க எங்க தோட்டத்தை வாங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை எங்க கிட்ட வந்து சொன்னா உங்களுக்கு விக்கிறோம் என்று கூறிவிட 50 பேரையும் மாலை சந்திக்க தயாரானான். ஆனால் இப்போதும் 5 பேர் வரவில்லை. அவங்க 5 பேர் எங்க? முகில்வண்ணன் கேட்டான். அவங்க நாங்க தயாரிச்ச டீ தூளை விற்க புது சந்தையை தேடி போயிருக்காங்க. ஒருவர் கூற, நீங்க டீ தூள் தயாரிக்கிறீங்களா? வியப்போடு கேட்டான் அனல்வேந்தன். ஆமா என்று ஒருவர் கூற, ஆனா இங்க எந்த ஃபேக்டரியும் இருக்கிறதா தெரியலையே. ஆமா சார், ஃபேக்டரி இல்லதான். நாங்க எங்க பாரம்பரிய முறையில நல்ல தரமான தேயிலையை தயாரிக்கிறோம். எங்க தேயிலைக்கு மார்க்கெட்ல நல்ல மவுஸ் இருக்கு. இப்ப அதிகப்படியா 25 ஏக்கர் வாங்க போறோம்ல, அப்ப உற்பத்தி இன்னும் அதிகமாகும். அதை விற்கதான் புது சந்தையை தேடி போயிருக்காங்க. அதுலயும் எங்களுக்கு வெற்றி தான். எங்க டீ தூளை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு கடைக்காரங்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்களும் அதை வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவர் கூற, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க தயாரிக்கிற டீ தூளுக்கு மாசம் மாசம் எவ்வளவு காசு வருதோ, ஐ மீன் லாபம் எவ்வளவு வருதோ, அத மாசம் மாசம் நாங்களே உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்க தோட்டத்தை எங்களுக்கு வித்துட்டு எங்க கூட சேர்ந்து வேலை பாருங்க. நஷ்டத்துல இல்ல, லாபத்துல மட்டும் உங்களுக்கு பங்கு கொடுக்கிறோம். இத ஒரு ஒப்பந்தமா வேணும்னா ஸ்டாம்பு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம். அனல்வேந்தன் கூற, அட இது நல்ல யோசனையா தான் இருக்கு என்றவர்கள், நாங்க நாகாவேதா கிட்ட பேசிட்டு சொல்றோம் என்று கூறி அனல்வேந்தனின் எண்ணெயும் வாங்கி கொண்டு விடை பெற்றனர். இந்த திட்டம் கைகூடும் என்று நினைத்த அனல்வேந்தனின் குடும்பத்திற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இரவு 9 மணி அளவில் வந்து சென்றவர்களில் ஒருவர் அனல்வேந்தனை அழைத்தார். சொல்லுங்க பெரியவரே, உங்க நாகாவேதா 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க தானே? தன்னம்பிக்கையோடு கேட்டான். இல்ல சார், அவங்க ஒத்துக்கல. அவங்க விளக்கமா சொல்லும் போதுதான் எங்களுக்கும் நாங்க எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சிருக்கோம்னு தோணிச்சு. அப்படி என்ன புத்திசாலித்தனமா உங்க நாகாவேதா விளக்கம் கொடுத்துட்டாங்க? ஏனோ அனல்வேந்தனுக்கு முகம் தெரியாத அந்த 2 பெண்மணிகளின் மீது கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது. சார், நாங்க தான் சொன்னோமே, நாங்க தயாரிக்கிற டீ தூளுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு. எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பிராண்டும் இருக்கு. அந்த பிராண்ட இந்தியாவையும் தாண்டி கொண்டு சேர்க்கணும்னு தான் நாகாவேதா 2 பேரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் நடந்துட்டா எங்க வருமானம் பன்மடங்கு ஆயிடும். அதுக்கான முயற்சியில தான் நாகாவேதா 2 பேரும் இப்ப இறங்கி இருக்காங்க. இத முன்னாடியே எங்க கிட்ட சொல்லி இருந்தாங்க, ஆனா நாங்க தான் அதை மறந்துட்டோம். அது மட்டும் இல்ல, சொந்த தோட்டத்தை அற்ப லாபத்துக்கு உங்ககிட்ட வித்துட்டு அந்த தோட்டத்திலேயே கூலி வேலை பாக்குற மாதிரி ஆயிடும். நம்ம முன்னோர்கள் கூட அப்படி ஒரு முட்டாள்தனத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்களும் அதையே செய்யாதீங்கன்னு வேதா சொன்னா சார். எங்க புத்தியில உரைக்கிற மாதிரி அவ சொன்னா. எங்களுக்கும் அது சரின்னு பட்டது. கோபத்தின் எல்லையை கடந்த அனல்வேந்தன், அப்போ உங்களுக்குன்னு சொந்தமா புத்தி எதுவும் இல்லையா? நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த நாகாவேதா உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவா உங்களுக்கு தெரியல? அவங்க வளர்ச்சிக்காக உங்க தோட்டத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் அது அவங்க பிராண்ட் தானே. அதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? நீங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வேலைக்காரங்களா தான் இருப்பீங்க. அதனால யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். காலையில 10 மணிக்குள்ள உங்க தோட்டத்தை எங்களுக்கு விற்க நீங்க சம்மதம் சொன்னா சந்தை விலையை விட 2 மடங்கு காசு உங்களுக்கு சொந்தம். லேட் ஆகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 லட்சம் இறங்கும் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். டே அனல், நீ ரொம்ப அவசரப்படுற, முகில்வேந்தன் கூற. ஆமானல், நீ ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்ட. 2 மடங்கு கொடுத்து அந்த தோட்டத்தை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பாவும் கோபமாக கேட்டார். அப்பா, இந்த விளையாட்டுல நாம ஜெயிச்சே ஆகணும். நீங்க இப்ப நஷ்டப்படுற காசை 2 மடங்கா உங்களுக்கு திருப்பி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. அனல், நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிற. அப்பாவும் அண்ணனும் சொல்றத கேளு. அம்மா கூற, இல்லம்மா,
இந்த விஷயத்துல நான் பிடிவாதம் பிடிச்சே ஆகணும். வேண்டானல், இந்த பிடிவாதம் தேவையில்லை. இப்ப 175 ஏக்கர் நம்ம பேருக்கு வந்துருச்சு. பொறுமையா அந்த 75 ஏக்கரையும் வாங்கிடலாமே. அது எங்க போயிட போகுது? இங்கேதானே இருக்க போகுது. இல்லப்பா, இந்த விஷயத்துல எனக்கு எந்த பொறுமையும் இல்ல. அந்த நாகா வேதா 2 பொம்பளைங்களும் திரைமறைவுல இருந்துட்டு நமக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. சும்மா விட முடியுமா? நாளைக்கு மொத்த தோட்டமும் நம்ம கைக்கு வந்துடும் பாருங்க. 2 ஏக்கர் மட்டும் நாகா வேதா பேர்ல இருக்கும். அதுக்கு உள்ள வர கூட வழி இருக்காது. கடைசியில வேற வழி இல்லாம அதையும் நமக்கே வித்துட்டு துண்ட காணும் துணிய காணும்னு அவங்க 2 பேரும் ஓட போறாங்க. அது என்னவோ சரிதான். ஆனா இதே வழியில அது பொறுமையா கையாண்டு எந்த நஷ்டமும் இல்லாம தோட்டத்தை கைவசப்படுத்த முடியுமே. ஏன் அவசரப்பட்டு நஷ்டப்படணும்? முகில் கூற, அண்ணா நான் தான் சொன்னேனே, இந்த பிசினஸ்ல நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, லாபம் மட்டும்தான். அதுவும் பல மடங்கு லாபம் வரப்போகுது என்று கூறி அனைவரின் வாயையும் அடைத்து விட்டான். மறுநாள் காலை விடிந்த நேரத்தில் இருந்து 9 மணி வரை குட்டி போட்ட பூனையாக பதற்றத்தோடும் தவிப்போடும் ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த அனல்வேந்தனை அமைதிப்படுத்தி அமர வைத்த அப்பா, பொறுமையாயிரு, ஒவ்வொருத்தரா கண்டிப்பா வருவாங்க என்று கூற, சார் என்று ஒருவரின் குரல் வாசலில் கேட்டது. எட்டி பார்த்த அனல்வேந்தனின் வீட்டாருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. 50க்கும் மேற்பட்டோர் வாசலில் நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பத்திரமும் இருக்கிறது. வியப்போடு வாங்க வாங்க என்று அனல்வேந்தனின் வீட்டார் அவர்களை வரவேற்றனர். நாகா வேதாவுக்கு 25 ஏக்கரை விற்க தயாரான அந்த 25 பேரும் கூட்டத்தில் இருக்கிறார்கள். 75 பேர்ல நீங்க இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அனல்வேந்தன் கேட்டான். சார், நாங்க இப்ப 60 பேர் இருக்கோம். மீதி 15 பேர்ல 2 பேர் நாகா வேதா, 13 பேர் எங்க? அவங்க தோட்டத்தை விற்க மாட்டாங்க சார். ஏன்? அந்த 13 பேரும் நாகா வேந்தாவோட சொந்தக்காரங்க. அவங்க அத்தை, சித்தப்பா, அப்புறம் அவங்க பிள்ளைங்க. கோடி கோடியா கொடுத்தாலும் விலை போக மாட்டாங்க என்று ஒருவர் கூற, சரி வாங்க, உடனே தோட்டத்தை எங்க பேருக்கு மாத்திட்டு காசை வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க என்று கூறிய அனல்வேந்தன் தயாராக இருக்கும் சார் பதிவாளரிடம் ஒவ்வொருவரையாக அனுப்பி கொண்டிருக்க பதறி அடித்துக் கொண்டு சிலர் ஓடி வந்தனர். அவர்கள் ஒரு 50 பேருக்கு மேல் இருப்பார்கள். டேய் சீனிவாசா, நாகா வேதா அவ்வளவு சொல்லியும் கேட்காம தோட்டத்தை இவங்களுக்கு விற்க போறீங்களா என்று கேட்ட அந்த நடுத்தர வயது நபரை பார்த்து புன்னகைத்த அனல்வேந்தன், சார், நீங்க கூட உங்களுக்கு தோட்டம் இருந்தா அதை தாராளமா எங்களுக்கு விற்கலாம். 2 மடங்கு காசை உங்களுக்கு தர தயாரா இருக்கும் என்றான். என்னுடைய அண்ணன் பொண்ணுங்களுக்கு நான் துரோகம் செய்வேன்னு நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? அந்த தோட்டம் இல்ல சார், அவங்கதான் எங்க சொத்து என்று கூறிய அந்த நபர், டேய் செந்தில், நீயுமாடா காசுக்கு ஆசைப்பட்டு தோட்டத்தை விக்கிற? அதுக்கு இப்ப என்னடா அவசியம் வந்தது என்று கேட்டார். என்னன்னு இப்படி பேசிட்டீங்க? காசுக்கு யாருக்குதான் அவசியம் இல்ல, இல்ல அவசரம் இல்ல. என்னுடைய பொண்ண நான் டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். டாக்டர் மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கவும் போறேன். அதுக்கு காசு வேணும் இல்ல என்று கூற, செந்தில் மாமா கையெழுத்து போடாதீங்க என்று கத்தியபடியே ஓடி வந்தாள் தாவணி அணிந்த அந்த அழகி. இந்த பொண்ணு யாரு? அருகில் நிற்கும் ஒருவரிடம் அனல்வேந்தன் கேட்டான். இதுதான் நாகா, அதாவது நாகவல்லி. வேதா இவளுடைய தங்கச்சி வேதவல்லி. அவ தோட்டத்துக்கு போயிருப்பா போல, பின்னாடியே வருவா பாருங்க. அப்போதுதான் நாகவல்லி வேதவல்லி என்பது பெண்மணிகள் அல்ல, இளம் பெண்கள் என்பது அனல்வேந்தனுக்கும் அவனது வீட்டாருக்கும் புரிந்தது. இவங்க அப்பா அம்மா அவங்க இவங்களுடைய சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. 2 பேரும் இப்ப தனியா தான் அவங்க வீட்டுல இருக்காங்க. அப்படி இன்னொரு விஷயமும் இருக்கு சார். இவங்க தாத்தாவோட சொத்து தான் இந்த 250 ஏக்கர் தேயிலை தோட்டம். அவர் தான் இந்த சொத்துக்களை எங்களுக்கு சரி சமமா பங்கு போட்டு கொடுத்தாரு. அந்த நபர் கூற, நாகவல்லி செந்தில் மாமாவின் அருகில் வந்து விட்டாள். மன்னிச்சிடுமா நாகா, உங்க கூட இருந்தா நான் பெரிய ஆளா ஆயிடுவேன் தான். ஆனா அதுக்கு நான் எத்தனை வருஷம் காத்திருக்கணும்னு சொல்லு. அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு யாருக்குமா தெரியும்? என்னுடைய பொண்டாட்டியும் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாதீங்க. புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. பட்டணத்துல போய் செட்டில் ஆயிடலாம். பொண்ணையும் நல்லா டாக்டருக்கு படிக்க வச்சு டாக்டரையே கட்டி வச்சிடலாம்னு சொல்றா. அவளுடைய ஆசை நியாயம் தானம்மா. செந்தில் மாமா, நீங்க அவசரப்படாதீங்க. வேதா வந்துட்டு இருக்கா, அவகிட்ட பேசிட்டு கையெழுத்து போடுங்க பிளீஸ். நாகவல்லி கெஞ்ச, வேதா வந்தாலும் என்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. தேவையில்லாம நான் அவகிட்ட வாக்குவாதம் பண்ண தயாரா இல்ல. தம்பி,
முதல்ல நான் கையெழுத்து போட்டு விட்டுடுறேன் என்று கூறிய செந்தில் மாமா முன்னால் நின்றவரை நகர்த்தி விட்டு முதலில் அவர் கையெழுத்திட்டார். சிறிது நேரத்தில் ஓடி வந்தாள் தாவணி அணிந்த இன்னொரு அழகி. ஓடி வந்தவள் அனல்வேந்தனை கண்டு திகைத்து போய் ஒரு நொடி சிலையாக நின்றாலும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, அக்கா என்ன ஆச்சு என்று கேட்டாள். யாரும் நம்ம சொல்றத கேட்க தயாரா இல்ல வேதா, நாகவல்லி வேதனையோடு கூற, எல்லாரும் ஏன் இப்படி அவசரப்பட்டு கையெழுத்து போடுறீங்க? ஒரு வருஷம் காத்திருங்கன்னு தானே சொன்னேன். ஒரு வருஷம் காத்திருக்க உங்களால முடியாதா? எங்க மேல அந்த அளவு கூடவா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? கோபமாக கேட்ட வேதவல்லியை பொருட்படுத்தாமல் ஒவ்வொருவராக கையெழுத்திட்டு விட்டு காசை வாங்கி கொண்டு செல்ல ஒருவர் அவள் அருகில் வந்து, எதுக்காகமா ஒரு வருஷம் காத்திருக்கணும்? அதுதான் கை மேல காசை இப்பவே குடுக்கறாங்களே, அத வாங்கிட்டு செட்டில் ஆகிற வழிய பார்க்காம ஒரு வருஷம் காத்திருக்க சொல்றியே. செந்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேர் உயிரோட இருப்போம், எத்தனை பேர் போய் சேருவோம்னு யாருக்கு தெரியும்? வாழ்க்கை நிரந்தரம் இல்லாததுமா, எப்ப யார் போய் சேருவான்னு யாருக்கு தெரியும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போடும் என்று கூறி செல்ல வேதனையோடு நின்ற வேதவல்லியின் விழிகள் பனித்தன. அவள் தோளில் கை வைத்த நாகவல்லி, நாம சொன்ன இவங்க யாரும் கேட்க போறதில்ல, நாம இங்க நிக்கிறதும் அனாவசியம், வா நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்று கூற வேதவல்லி திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.